ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நண்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி அப்படிங்கிறத படிக்கிறேன் பாருங்கள். ஐயா, எனது குடும்பத்தில் எனது கணவரும் எனது பிள்ளையும் எல்லா விஷயத்திலையும் எதிரும் புதிருமாக இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிம்மா, அந்த பையனோட ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அந்த பையனுடைய ஜாதகத்தில் தற்போது சூரிய திசையில் கேது புத்தி நடக்குது. பாருங்கள், பையனுடைய லக்கணம் விருச்சிக லக்கணம், ராசி தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். முதல்ல சுக்கிர திசை முடிஞ்சிருச்சு, அடுத்து சூரிய திசை. சூரிய பகவான் எங்கே அமர்ந்து திசை நடத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் அமர்ந்து திசை நடத்துகிறாரு. எதுக்கு நான் சூரிய பகவான் அமர்ந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், விருச்சிக லக்கணம், லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, காரகோ பாவ நாஸ்தின்னு. அதாவது காரகன் காரகத்தில் அமர்ந்தால் அந்த இடம் நாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என்னோட அப்பா நல்ல குழந்தைக்கு சுக்கிர திசையில் நல்ல வசதி வாய்ப்போடு 2-3 கார்கள் 2-3 வண்டி வாகனத்தோடு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கும் பட்சத்தில் பையனுக்கு 7.5 சனின்னு சொல்லக்கூடிய கட்டத்தில், அதாவது தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியில் விருச்சிக லக்கணத்தில் சனி பகவான் அமரும்போது தனுசு ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாருங்கள், அந்த தனுசு ராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்த உடனேயே தகப்பனுக்கு பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி, தகப்பனோட வருமானத்தை கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு, தகப்பனுடைய நடவடிக்கையை மாற்ற ஆரம்பிச்சிருச்சு, தகப்பனுடைய முன்னேற்றத்தை தடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பையன் குழந்தை பருவம் இல்லையா, அதனால் இது அப்படியே அப்பாவுக்கு மாற்றி விடுது. அப்போது விருச்சிகத்தில் 2.5 வருஷம் முடிச்சிருச்சு, தனுசில் 2.5 வருஷம் முடிச்சிருச்சு, மகரத்தில் 2.5 வருஷம் முடிச்சுட்டு கும்பத்துக்கு போயிடுச்சு. அப்போ 7.5 சனி முழுமையாக முடிஞ்சிருச்சு. அப்போ பாருங்கள், முழுமையாக 7.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவர் இந்த 7.5 வருஷத்தில் இருந்ததெல்லாம் இழந்துட்டு திரும்ப அடிமட்ட தொண்டனாக, அதாவது திரும்பவும் எங்கேருந்து ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கே போயிட்டார். அங்கேருந்து திரும்ப தனது பணியை துவங்குறாரு. குறைவான ஊதியத்தில் குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் பையனுக்கு சூரிய திசை மாறுது. சூரிய திசை மாறுதுன்னா சூரியன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் திசை, பாக்கியஸ்தானத்தில் கடகத்தில் அமர்ந்து திசையை நடத்துகிறாரு. திசை ஆரம்பத்திலேயே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை, 2 பேருமே எதிரும் புதிருமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை வயசில்? பையனுக்கு 9வது படிக்கும்போதே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எதிரும் புதிருமாக ஆயிடுச்சு. பையனை வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்பா. அப்பாவை கண்டால் பையனுக்கு பிடிக்க மாட்டுது. இதில் என்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக அம்மாவோட சப்போர்ட்டு பையனுக்கு. அப்போது சூரிய திசை ஆரம்பிச்சிருச்சு. இப்படி திசை ஆரம்பித்தோடனே தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை சச்சரவு. அதே நேரத்தில் பிள்ளையினால், இந்த ஜாதகர்னால் வீட்டில் பெரிய பிரச்சனை, வம்பு வழக்கு, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது இந்த கடகத்தில் கேதுவோடையே அமர்ந்திருக்க சூரிய பகவான் பாருங்கள், கரெக்டாக சுயபுத்தி முடிஞ்சவுடனே தகப்பனுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து தகப்பனை பிரிச்சிருதுன்னா தகப்பன் குடிக்கு அடிமையாகி தன் குடும்பத்து நினைப்பே இல்லாமல் அவர் குடும்பத்தை விட்டு போயிடுறாரு. பல மைல் தூரம் வெளியில் போய் ரோட்டில் படுத்து கிடந்து, வேலை செய்கிற இடத்துல படுத்து கிடந்து, ஒரு அன்றாட தேவைகளை பொதுவெளியில் கழித்து இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகப்பன் உயிரோடு இருக்கிறார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து திசை நடத்தும் போது குரு பகவான் பார்வையில் இருக்கார் சூரிய பகவான். அப்போது இந்த குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2-5 கூடிய குரு பகவான் லக்கணத்துக்கு 3ல் போய் அமர்ந்து குரு பகவான் பார்வையில் சூரிய பகவான் அமர்ந்து திசை நடத்தும்போது தகப்பனுக்கு உயிர் சேதாரத்தை உண்டு பண்ணாமல், தகப்பன்னு ஒருத்தர் இருக்கார், ஆனால் தகப்பனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த சூரிய திசை ஏற்படுத்துது.
ஆனாலும் இந்த 9 புத்திகள் முடிந்து சூரிய திசை முடியும் பட்சத்தில் தான் அவர் திருந்தி கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து ஒன்று சேருவார். அதிலும் பாருங்கள், இப்போது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான் எவ்வளோ கடுமையான தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனியை கூட தாங்கிடலாம், இந்த அர்த்தாஷ்டம சனியை தாங்கவே முடியாது. அப்போது அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக பண பிரச்சனையினால் இந்த மாதிரி பையனுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த 9ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து திசாபுத்தி நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு. இதை ஏன் உங்களுக்கு நான் இந்த பதிவு மூலமாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து சூரியனோட ராகுவோ அல்லது கேதுவோ இணைந்து திசை நடக்கும் பட்சத்தில் அந்த திசை முழுவதுமே கடுமையான காலகட்டமாக தான் இருக்கும். தகப்பனை பிரிந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஜாதகருக்கு. அப்படி 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தால் ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஏற்படும். ஆகையினால யாரோ ஒருவர் அந்த காலகட்டத்தில் தள்ளி இருப்பது ரொம்ப நல்லது. உயிர் சேதாரத்தை தவிர்க்க முடியும். அதே வேளையில் இந்த சூரிய திசை நடக்கும் பட்சத்தில் 7.5 சனியோ அர்த்தாஷ்டம சனியோ நடக்கும்போது ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்திடும் ஜாதகருக்கு. இதனால் ஜாதகரோட தகப்பனுக்கும் பெரும் பிரச்சனையும் பெரும் வம்பு வழக்கையும் பெரிய தொந்தரவையும் சேர்த்துவிடும் ஜாதகரோட தகப்பனாருக்கு. ஆகையினால உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து திசை நடக்கும்போது, அந்த திசை ஆரம்பிக்கும் போதே ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் அந்த ஜாதகர் கையால் காராம்பசு பால் வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு காராம்பசு பாலை குறைச்சலாக ஒரு 6 லிட்டர்னாலும் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை செஞ்சு அந்த அபிஷேகத்தை பார்க்க சொல்லுங்கள். அதே போல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ள சொல்லுங்கள். இந்த சூரிய திசை ஆரம்பிக்கும் போது சூரிய பகவான் சூரியனார் கோயிலில் போய் சூரிய பகவானுக்கு சிறப்பு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு புத்தி மாறும்போதும் அந்தந்த கிரகத்தை போய் முறையாக வழிபட்டுட்டு வாங்க. உதாரணத்துக்கு சூரிய திசை சூரிய புத்தி அப்படிங்கும்போது கும்பகோணத்தில் அருகில் உள்ள ஆடுதுறைக்கம் பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு போய் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பண்ணிக்கோங்க. அடுத்து சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் வருவார், சந்திர புத்தி நடக்கும். அப்போது திங்களூர் போய் சந்திர பகவானுக்கு சிறப்பு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அடுத்து செவ்வாய் புத்தி வரும். அப்போது வைத்தீஸ்வரன் கோவில் போய் செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு புத்தி மாறும்போதும் அந்தந்த கிரகத்தை தேர்ந்தெடுத்து போய் அந்த கிரகத்துக்கான பிரீத்தி பண்ணிக்கோங்க. பொதுவாக சூரிய திசை ஆரம்பித்தோன்னா ஜாதகர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகள்கிட்ட தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய லெவலில் கொண்டு விட்டு அது ஒரு பெரும் பிரச்சனை ஆகிரும். ஆகையினால் நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளேயும் பேச்சுவார்த்தையை ரொம்ப தெளிவாகவும் சாதுர்த்தியமாகவும் நடத்தணும். எதிரிகள்னு அப்போ புதுசாக வருவாங்க, அவங்கள்ட்டலாம் ரொம்ப சமாதானமாக போகணும். அதே போல் உங்களுக்கு சூரிய திசை ஆரம்பித்து சூரிய பகவானோட ஏதாச்சும் துஷ்ட கிரகங்கள் இருந்து அவர்களுடைய புத்தி நடக்கும் பட்சத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் எது வேணாலும் நடக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து செயல்படணும் இந்த சூரிய திசை நடப்பவர்கள் அனைவரும். சூரிய திசைனா 9ஆம் இடத்துல அமர்ந்து லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து இந்த திசை நடக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக வரும். அதுக்காக சொல்ல வரோம். மற்ற இடத்துல 6, 8, 12 மறைந்து திசாபுத்தி நடத்துச்சுன்னா பெரும் பாதிப்புகளை கொடுக்காது. தகப்பனாருக்கும் ஜாதகருக்கும் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சூரிய பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து திசை நடக்கும்போது ஏற்படும். அதுக்காக சொல்ல வரேன். இதே 7ல் அமர்ந்து திசை நடக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும். நல்ல பழகின நண்பனே காலவாரி விட்டு முதுகில் குத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்து திசை நடக்கும்போது நம்ம இப்போ அதுக்கு உள்ளே போக வேண்டாம். 9ஆம் இடத்துல அமர்ந்தவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். தகப்பனார்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருக்கணும். ஆனால் அப்படி இருக்க முடியாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாரோ ஒருவர் தள்ளி இருப்பது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒன்று தகப்பன் தள்ளி இருக்கணும், இல்லை பையன் தள்ளி இருக்கணும். இந்த காலகட்டத்தில் 6 ஆண்டுகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.